வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகம் தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு இன்று மாமல்லபுரத்தில் நடந்தது. அதில் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் விஜய் எல்லோரும் பேசினாங்க. அதை எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம விஜய் பேசுனது மட்டும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. என்ன பேசினார் விஜய் அப்படிங்கிறதுல வீடியோவில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனல்லேயே விஜய் பேசக்கூடிய முழு இதுவும் நம்ம சேனலில் வந்திருக்கு. இப்போது ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை என்னமோ ஒரு இதை போட்டு அவரை தலைவராக வச்சுருக்காங்க. அவருக்கு விஜய்க்கு எந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கோ அதை விடவும் கீழே மைனஸில் தான் அந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு முதிர்ச்சி இருக்குது. பக்குவம் முதிர்ச்சிலாம் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிடுறாரு அல்லது பதிவை போட்டுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டு தான் பங்களாதேஷ் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இங்கேயும் கலவரம் வரும்னு சொல்லி ஒரு நாட்டுக்கே இறையாண்மைக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு பதிவு போட்டார். அதுக்கு உடனே நீக்கிட்டார். அது ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த கூட்டத்தில் பேசின ஒரு ஆவேசமான பேச்சு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், யாருக்காவது அதாவது அவர் சவால் விடுறது ஈடியவா அரசாங்கத்தினுடைய விசாரணை குழுக்களையா தமிழக காவல்துறையவான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்கிறார், கையை வச்சுருவீங்களாடா, வச்சு பாருங்கடா எங்கள் தலைவன் மேலே. அத்தனை காலேஜ் பசங்களும் வீடு தேடி வருவாங்க. யார் வீடு தேடி வருவாங்க? அந்த அரெஸ்ட் பண்ண போலீஸையா, இல்லை இடியோடைய இயக்குனருடைய வீடா, அல்லது முதல்வருடைய வீடா, அல்லது பிஜேபி எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்களா, கொள்கை எதிரி எதிர்த்து பேசுகிறீங்களா, இல்லை அரசியல் எதிரி எதிர்த்து பேசுகிறீங்களா? கை வச்சு பாருங்கடா, மேலே கை வச்சு பாருங்கள். அது பாருங்கடான்னு தான் சொல்கிறார். அந்த வீடியோவே அதில் இருக்குது, பொதுவெளியிலையும் இருக்குது. அத்தனை காலேஜ் பசங்களும் வருவாங்களாம். எத்தனை காலேஜில் விஜய்க்காக பசங்க காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. முதலில் ஆதவ் அர்ஜுனா நாவடக்கத்துடன் சபை நாகரிகத்துடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரி எத்தனை பெரிய வார்த்தைகளை உதிர்த்திருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்க வேண்டும். ஆனால் யாரும் அவரை போய் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இப்படிலாம் யாரும் சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிறார், யாருக்கு சவால் விடுகிறார்? முதல்வர் ஸ்டாலினுக்கா, இல்லை பிரதமர் மோடிக்கே விடுறாரா? ஏன்னா 2 பேரையும் தான் விஜய் எதிரியாக சொன்னார், கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு. ஆதவ் அர்ஜுனா மீது இந்த வார்த்தைகளுக்காக கூட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறக்கா சொல்ல, தொடர்ந்து ஒருவர் வன்முறையை தூண்டும்படி பேசுவது அல்லது பரபரப்புக்காக அப்படி பேசுவது அத்தனை நல்ல விஷயம் அல்ல. விஜய் போன்ற வளர்ந்து வர்ற கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அறகுறை அறிவோடு பேசுகிறவங்கள முதல்ல தவிர்த்தா தான் ஒரு முன்னேற முடியும். அட்லீஸ்ட் ஒரு சீட்டு அவர் சீட்டு மட்டுமாவது ஜெயிக்கும். இல்லைன்னா அது கஷ்டம்தான். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.